வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின் படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால் தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி நிலை பெற்று சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. அது தவிர மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும், மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த குரு இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேருந்து பயிற்சியாக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு நகர்றாங்க. ஸோ அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. மனசளவிலேயே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்குறவங்க கண்கூடாக அவங்களே உணரலாம். ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ளேயே மாறி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் அவங்களுக்குள்ளே உண்டாகும். புத்தி சாதுரியத்தோடு அவங்க செயல்பட்டு வருவாங்க. சாமர்த்தியசாலிகளாக மாறி வருவாங்க. ரொம்ப ரிஸ்க்கான வேலைகளை கூட ரொம்பவுமே டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்குள்ள உண்டாகும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களாக ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் தனிப்பட்ட நிலையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் அவங்க காணப்படுவாங்க. ஒருவித நக்கல் நையாண்டித்தனத்தோட எல்லாருக்கிட்டேயுமே ஈஸியாக பழகக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டாகும். புதிய நட்புகளை உருவாக்குவாங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமாக செயல்படுவாங்க. இந்த காசு பண விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஆர்வத்தோடு அவங்க செயல்பட்டு வருவாங்க. சில விஷயங்கள்லாம் விடாப்பிடியாக இருந்து அவங்க காரியம் சாதிச்சுட்டு வருவாங்க. நிறைய விஷயங்களில் அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் வேலை செய்யுது. ஸோ இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளாக மாறி வரும். அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் வேலை செய்யும். மிதுன ராசிக்காரங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான வகையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்.
தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்க காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான். அதனால் எந்த ஒரு பெரிய பெரிய வேலைகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரொம்ப டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சிறப்பாக கையாண்டு வருவாங்க. இதனால் அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். சமீப காலத்தில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள், பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுத்து வரும். நல்ல ஆதாய அனுகூலங்களோடு இந்த மாதம் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வருவாங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யுது. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். சிலருக்கெல்லாம் இந்த ஊதிய உயர்வுகள், உத்தியோக உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத ஆதாய அனுகூலங்களால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் இவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவவே செய்யும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ஆதாய அமைப்புகளோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கோளாறான விஷயங்களாகத்தான் இருக்குது. ஒரு பக்கம் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு முழு ஆதாயங்களையும் பெற்றுத்தரும். அதனால் இந்த காசு பண விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் வந்து போகும். அதை பெருசுபடுத்திக்காதீங்க. கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க. முடிவுகளில் அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் பொறுமையாக அந்த விஷயங்களை டீல் பண்ணுங்கள். நன்மைகள் உண்டு. குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். இது சார்ந்த எந்த ஒரு விஷயங்கள், காரியங்களும் நீங்கள் சிறப்பாகவே ஈடுபடலாம். எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே சில மாற்றங்களால் உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் கூச்சல் குழப்பங்களாகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதெல்லாமே கொஞ்சம் அமைதியாகும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிதானமான போக்குகளில் போயிட்டு இது வரைக்கும் கொசன்னு ஏதோ மனசில் போட்டு சஞ்சலமாகவே போயிட்டு இருந்திருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல், வழி தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பெரிய அளவில் சங்கடம், பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இருக்காது. ஸோ நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். மேட்டுக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அனுசரியான நிலைகளே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகளும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே இருக்குது. உற்றார உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து போகத்தான் செய்யும். எல்லாருமே கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரியாக போயிட்டீங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா விட்டு பிடிக்கணும். உடலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசி ரீதியாக பெரிய தொந்தரவுகள் இல்லை. பட் இன்ட்ரோடக்ஷன் பகுதியில் சொன்ன மாதிரி உஷ்ண ரீதியான தாக்கங்கள் உலகளாவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்து உதவும். ஸோ ஓவராலாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே சிறப்பான வகையிலேயே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.